அதோட இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் டீசல் பெட்ரோல் விலை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு கச்சா எண்ணெயுடைய விலை குறைஞ்சாலும் கூட இன்றைக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற கச்சா எண்ணெய் விலை மிக மிக குறைவு. அப்படி குறைந்த கச்சா எண்ணெய் கூட இன்றைய தினம் அதிகமான வரி போட்டு இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலை விற்கிறாங்க. தம்பி அங்க பாரு, ஏதோ ஒரு குடிசை என்னமோ எரிஞ்சிட்டு இருக்குது பாரு. ஹாஸ்டல் அப்ப அப்படியே கோருங்க தம்பி, நீங்க ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்க வேற அது வேற, நீங்க அப்படியே கோருங்க, அதையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரி அமைச்சிருவாங்க. அதனால குப்பையை எரிச்சிட்டு இருக்கிறாங்கப்பா, நீங்க அப்படி அமருங்க. குப்பையை எரி விட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த பகுதி ஒரு சுற்றுலா மையமாக திகழ வேண்டும். இன்னைக்கு இந்தியாவில் எங்க போய் கேட்டாலும் புதுச்சேரி என்று சொன்னால் அது ஒரு சுற்றுலா மையமாக இருக்குது என்று சொல்லுகின்ற அளவிற்கு பெயர் பெற்ற மாநிலம் இந்த புதுச்சேரி நகரம், புதுச்சேரி மாநிலம். அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி நகரத்திற்கு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியும் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி, இங்க புதுச்சேரியில் ஆட்சிக்கு வந்த காங்கிரசும் சரி, திமுகவும் சரி, என்ஆர் காங்கிரசும் சரி, அதுக்கு உண்டான முயற்சி எடுக்காத காரணத்தினால அதே பழைய நிலையில தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு பல ஆண்டுகளாக மூடிக்கிடந்த சர்க்கரை ஆலையை அண்ணா திமுக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று வந்தவுடனே அதையும் இயக்கப்படும். அதே போல கூட்டு நூற்பாலை அதுவும் திறக்க வலியுறுத்தப்படும். ஏன்னா அதெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது இதற்கெல்லாம் ஒரு விடுவு காலம் பிறக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு. இன்னைக்கு மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, இதை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கை எடுக்கல. இதனால் ஏழை மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, மீனவ மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஆக இந்த பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது இந்த விலைவாசி குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்தியிலே நாடாளுமன்றத்திலே உங்களுடைய குரல் ஒலிக்கும். அவர் மூலமாக இன்றைக்கு போதைப் பொருள் கடத்தல் தமிழ்நாட்டிலிருந்து பாண்டிச்சேரியிலும் பரவிட்டு, இங்கேயும் போதைப் பொருள் அதிகமாக வித்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு இளைஞர்கள், மாணவர்கள் பெரும்பாலானோர் போதைக்கு அடிமையாகி அவருடைய வாழ்க்கையை சீரழியக்கூடிய சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற 2026 இங்க அதிமுக ஆட்சி மலர வேண்டும். 43 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி இந்த மாநிலத்தில் ஆண்டு 43 ஆண்டு காலமா இன்றைக்கு காங்கிரஸ், திமுக, என்ஆர் காங்கிரஸ் தான் மாத்தி மாத்தி ஆண்டுகிட்டு இருக்குது. இதனால் இந்த மாநில வளர்ச்சி எதுவுமே கிட்டல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் நடந்த காரணத்தில் எப்படி வளர்ச்சி அடைந்ததோ அதே போல புதுச்சேரி மாநிலமும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த மாநிலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 வெற்றி பெறுவதற்கு இன்றைக்கு முதல் பிள்ளையார் சொல்லிய நம்முடைய தமிழ்வேந்தன் மூலமாக உங்களுடைய பொன்னான வாக்களை ரெட்டலையில் அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு அண்மையில் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்களா, இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு ஒரு சிறுமி 9 வயசு சிறுமியை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செஞ்சிருக்காங்க. எல்லா தொலைக்காட்சியிலும் பார்த்தோம். கடுமையான வேதனையான சம்பவம். இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் இந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. இன்றைக்கு போதைப் பொருள் அதிகமாக விற்பனை இருக்கின்ற காரணத்தினால இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவள் என்ன செய்வது என்றே தெரியாம ஒரு சிறுமியை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்க சொன்னால் எவ்வளவு படு பயங்கரம் என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுக ஆட்சி இந்த மாநிலத்தில் மலர்ந்தே தீர வேண்டும்.